சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் நிகழ்த்திய வெடிகுண்டு தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்றுள்ளது. பாதுகாப்பு படையினரை குறிவைத்து, குறிப்பாக அவர்கள் பயணம் செய்த வாகனத்தை குறிவைத்து மாவோயிஸ்டுகள் நிகழ்த்திய வெடிகுண்டு தாக்குதலில் 9 வீரர்கள் மற்றும் ஒரு ஓட்டுநர் உட்பட 10 பேர் பலியாகி இருக்கின்றனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் அண்மை காலமாக நக்சலைட்டுகள் மற்றும் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரமடைந்து வருகின்றது. இந்த நடவடிக்கைகளில் நூற்றுக்கணக்கான நக்சலைட்டுகள் கடந்த சில மாதங்களில் கொல்லப்பட்டு இருக்கின்றனர். இந்த வகையில் இன்றைக்கு பீஜாப்பூர் மாவட்டத்தில் நாராயண்பூர் மற்றும் பீஜாப்பூர் ஆகிய பகுதிகளில் நக்சலைட்டுகளுக்கு எதிரான கூட்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு விட்டு டிஆர்ஜி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரிசர்வ் கார்டு என்று சொல்லப்படக்கூடிய மாவட்ட பாதுகாப்பு படையை சேர்ந்த வீரர்கள் தங்களுடைய வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது பீஜாப்பூர் என்கிற இடத்தில் நிலத்திற்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஇடி வெடிகுண்டை வெடிக்க செய்திருக்கின்றனர். இந்த வெடிகுண்டு தாக்குதலில் 9 வீரர்கள் மற்றும் ஒரு ஓட்டுநர் உட்பட மொத்தம் 10 பேர் பலியாகி இருப்பது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அண்மை காலமாக பாதுகாப்பு படையினர் பிரிவினைவாத இயக்கங்களுக்கு எதிராக நடத்தி வரக்கூடிய தாக்குதலுக்கு பழிக்கு பழி வாங்கும் செயலாக மாவோயிஸ்டுகள் இந்த துயர சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.